பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இடம்பெற போகுது. தேசிய அளவில் ஒரு இது அவங்களுக்கு ஒரு இது தேவைப்படுது. அதனால வந்து அவங்க பாஜக பக்கம் தான் அவங்க நகர்வாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை நோக்கி அவங்க நகர்வாங்க. வேற வழி கிடையாது. இன்னும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? கருணாநிதியை கூட்டணி தானே வச்சார். பண்டாரம் பரதேசின்னு எல்லாம் சொல்லி பிஜேபி திட்டி விட்டு அப்புறம் பிஜேபியோட கூட்டணி வைக்கல. பாஜகவுக்கு வந்து கடந்த இந்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டு கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு சதவீதம் 2.97 சொல்றோம். ஆனா ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 14,67,024. அண்ணாமலைக்கு உறுப்பினர் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? 13 லட்சம். 14 லட்சத்தை வந்தாச்சு. 14 லட்சம் ஓட்டு தான் பிஜேபி வாங்கியிருக்கு. முதல்ல டாஸ்மார்க்கும் இழுத்து மூடுங்க. அப்புறம் கஞ்சாவில இருந்து இந்த மெத்தபெட்டமின் இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த போதைப் பொருட்கள் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல இருந்து எதெல்லாம் வருதோ அதை அவ்வளவு சுத்தமா தமிழ்நாட்டில் இல்லாம ஆக்குங்க. அதை பயன்படுத்துறவங்க, அதை கடத்திட்டு போறவங்க எல்லாரும் கடுமையான தண்டனை கொடுங்க. வராது. நீங்க லாட்ரி மார்டினுக்கு மருமானம் கூட வச்சிருந்தீங்க, என்ன பண்ணுவீங்க? அவர் அப்பா மாதிரி ஸ்தானத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடியை வச்சு அண்ணாமலை பாக்குறாரு. அதனால அவருக்கு முரண்பட்டெல்லாம் போக மாட்டார். அவரும் நல்லாச்சு தான் கொடுக்குறாரு. அது அவர் வாயினாலும் சொல்லுறாரு, நானும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க, எல்லாரும் தான் சொல்லுவோம். ஒரு குத்து விளக்குல 4-5 இது இருக்குல்ல, சொன்ன மாதிரி சார் 4 கேண்டில் வச்சு ஆளுக்கு ஒன்று நீங்க ஏற்றிட்டு போகலாம். இல்லை நீங்க கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்து அப்படி கொடுத்துட்டு போகலாம். இதில் எந்த தப்பு இருக்க போகுது? அதில் ஒன்றும் இல்லையே. அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கமிஷனர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கொண்டு போங்க, அது வேற. இல்லை அப்படின்னா நீங்க மக்கள் பிரதிநிதி புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. பிரியாவே வந்து மேயருக்கு தகுதி இல்லாத ஒரு அம்மா. சட்ட ரீதியாக பட்டியல் இனத்துக்கு ஒதுக்கப்பட்டது சென்னை மாநகர மேயர் பதவி. பட்டியல் இனமே கிடையாது இந்த அம்மா. தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்டின். இந்த வன்னி அரசு இந்த ஆளெல்லாம் வந்து கிறிஸ்தவர். அவர் அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு ஒரு முதலமைச்சரும் ஒத்துக்கிறாரு, ஏன்னா அவரும் கிறிஸ்தவர். இல்ல எனக்கு எது புரியல. எனக்கு இன்னும் யோசிச்சு தான் பாக்குறேன். ஆனா அம்பேத்கர் இவங்க தான் சொல்றாங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்களை நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் இந்துடா திரைப்படத்தின் இயக்குனரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளையபாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், நேற்றிலிருந்து உங்களோட வீடியோக்கள், அதுவும் சாமானியின் குரல்ன்ற உங்களோட சேனலில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கியிருக்கீங்க. தமிழக பாஜக வந்து கேள்விக்குறியாச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கேள்வி விட்டுறீங்க. பட் அண்ணாமலை அவர்களுமே தன்னோட வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், மோடி அவர்களுடைய இதோட தான் நான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ 2029 எலெக்ஷன் வரும்போது இப்போ அண்ணாமலை அவர்கள் தனியாக நிற்கிறாங்க, பாஜக தனியாக நிற்கும் போது அங்கேயே ஒரு கிளாஷ் வரும்ல சார், அண்ணாமலையா மோடியா அப்படின்ட்டு. இதில் எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க? இல்லை, அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்னதில் பொது தேர்தலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதுதான் சார் எல்லாத்துக்கும் கேள்விக்குறியாக போயிருச்சு. லோக்கல் பாடி எலெக்ஷனா, இல்லை 2029 எலெக்ஷனா, 31 எலெக்ஷனா அப்படிங்கிறது. பொது தேர்தல்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பொது தேர்தல்னு அவர் சொல்லக்கூடியது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் பொது தேர்தல்னு அவர் சொல்லியிருக்காருன்னு நான் எடுத்துக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பாராளுமன்ற பொது தேர்தல் வந்து இவர் வந்து பிரதமராக போகிறதில்லை, பிரதமர் வேட்பாளராகவும் இரு களத்தில் அவர் தமிழகத்தில் தான் என்னுடைய வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு தான் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அப்போ பொது தேர்தல் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறது வந்து சட்டசபை 26 சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருக்கு, இடைத்தேர்தல் வரலாம். இடைத்தேர்தலில் மொத்தமாகவே ஆட்சி கலையலாம், அது என்ன வேலை நடக்கலாம், ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் தெரியும். ஒருவேளை 5 வருஷம் நீடிச்சுன்னா 2031 பொது தேர்தல் அவர் மீன் பண்ணி சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது போக வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பார், அதாவது உள்ளாட்சி தேர்தல்களில் பங்கெடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு எல்லாத்தையும் தயார்படுத்தணும்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா பங்கெடுக்க தயார்படுத்தணுங்கிற இதுதான். அது ஏஜிபி அப்துல் கலாம் அவங்க பேரில் நாங்கள் ஒரு பயிற்சி இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் மோடி அமித்ஷாட்ட நான் வந்து எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு முறையான ஒரு அளவு வெளியே வந்தார், அவ்வளோதான். அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்க ஃபண்டு பண்ணி இவங்க வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியும் RSSலேருந்து பணம் கொடுத்து இவரை வந்து போய் நீ ஆரம்பிக்கும் போது இந்த கம்யூனிஸ்டுக்காக இந்த கோஷிகளெல்லாம் வந்து எல்லாம் பாடிக்கிட்டு தெரியுது. அதுக்கு வாய்ப்பு இருக்க அது எப்படி யாராவது ஒத்துக்குவாங்களா? நீங்கள் போகிறதே இழப்பு. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இழப்பு இல்லை, தமிழக பாஜகவோடு நிற்கலை, அகில இந்திய அளவிலே ஒரு கெட்ட பேர் பாஜக. ஒரு நல்ல மனுஷன், ஒரு IPS ஆஃபீஸராக இருந்தவர், அவரை ஏன் நீங்கள் அவரே உங்களை பயன்படுத்த முடியலை, ஏன் விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அது வந்து எல்லா இடமும் பாஜகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு, சின்ன அளவுலையாவது ஒரு சின்ன பின்னடைவு இருக்க தான் செய்யுது. அது கர்நாடகத்தில் நல்லாவே அது அவங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும், ஏன்னா அவர் வேலை பார்த்த இடம் அது. ஆனால் அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி விட்டுருக்காங்கன்னா ஏதோ அவங்களால முடியலை. நான் என்ன மாதிரி அதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, என்ன மாதிரி அதை யோசிக்கிறேன் அப்படின்னா,
பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இடம்பெற போகுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கூட்டணி வைப்பாங்கன்ட்டு. அதிமுகவும் திமுக கூட்டணி வைப்போம்னு நான் சொன்னேன், நீங்கள் சிரிச்சிங்க. இப்போ எல்லாரும் நம்ம பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து திமுக இடம்பெற போகுது. எவ்வளவு நாளையில இடம்பெற போகுது தெரியாது. இண்டி கூட்டணியில வந்து ஏதோ மீட்டிங் வச்சாங்க, நாங்க வரமாட்டோம்னு திமுக சொல்லிருச்சு. அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்துல வந்து அந்த அந்த காங்கிரஸ் கபோதிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய எங்க சீட்டெல்லாம் மாத்தி போடுங்கன்னு கனிமொழி வச்சு மாத்திட்டாங்க. அப்போ அவங்க கூடவே இருக்க மாட்டோம், ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு இப்போ ஒரு தேவை, தேசிய அளவில் ஒரு இது அவங்களுக்கு ஒரு இது தேவைப்படுது. அதனால வந்து அவங்க பாஜக பக்கம் தான் அவங்க நகர்வாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை நோக்கி அவங்க நகர்வாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? விஜய் பக்கம் எல்லாரும் அணிவகுத்து அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் மீதி ஏதோ கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. அதை நம்பி இனிமே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்துக்களுடைய மனசில் நல்ல பிள்ளையா ஆகி நம்ம வேற வழி இல்லை அப்படி மாறுறதுக்கு இருக்கு. கருணாநிதியை கூட்டணி தானே வச்சார். பண்டாரம் பரதேசின்னு எல்லாம் சொல்லி பிஜேபி திட்டி விட்டு அப்புறம் பிஜேபியோட கூட்டணி வைக்கல. அப்புறம் கூட்டணி வச்ச பிறகு நாங்கள் வந்து இனிமேல் ஒட்டு இல்லை உறவு இல்லை, நாங்கள் இன்னும் மறுபடியும் நாங்கள் கூட்டணியெலாம் வைக்க மாட்டோம்லாம் சொல்லலை. இது ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க, இவரும் எல்லாம் இது அரசியல் தான். அதனால் அது விஷயம் இல்லை. இப்போதைய அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தில் அவங்களுக்கு இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு திமுக. ஆனால் எம்பி இருக்காங்க, அது அவங்களுடைய ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து தனிச்சு நிற்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லாமல் நடுத்தூரில் அனாதையாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாஜக அங்கே பெருசாக இருக்கா இல்லையாங்கிறது வேற கேள்வி. ஆனால் இந்த கூட்டணி மத்தியில் அவங்களுக்கு கை கொடுக்குது. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சில மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுது. அந்த மசோதாக்கள்லாம் வரும்போது அதுக்கு ஆதரிச்சுட்டு போகலாமே, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்பி ஆதரிக்கலான்னு வந்தால் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அகில இந்திய அளவில் ஒரு நாட்டினுடைய நலன் கருதி சில முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அந்த முடிவுக்கு இவங்களும் உபயோகப்பட படுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் தீக்கிரமாக அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து திமுக இடம்பெறும். அப்போ நீங்கள் எப்படி இருக்குங்க? அதிமுக ஏற்கனவே உள்ளதான் இருக்குது, இன்னும் வெளியே போகலை. வெளியே ஒன்றும் கோச்சிட்டு போயிடுவாரா எடப்பாடி பழனிசாமி? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு வேற போக்கிடம் இல்லை. அவர் அங்கே தான் இருந்து ஆகணும். ஒரே ஒரு சின்ன பிடிமான அங்கே அது இருக்குது, அதையும் விட்டுட்டு அவர் வேற எங்கே போவார்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்களும் அங்கே தான் இருப்பாங்க, திமுகவும் அங்கே தான் இருக்கும், பாஜகவும் அங்கே தான் இருக்கும். இதை எப்படி வந்து அண்ணாமலையினால ஏற்றுக்க முடியும்? இப்போ அவர் வந்து ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணி வச்சதையே தப்பு, அதில் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன், என்னுடைய கொள்கைக்கு முரணாக இருக்குது, பாஜக தனிச்சு நின்று தான் வரணும்னு எதிர்பார்த்தவர், அது நடக்காமல் போச்சுது. பழையபடி திமுக கூடயும் கூட்டணி வைக்கும் போது அவரே மாநில தலைவராக வச்சு, இல்லைன்னா அவரும் அவரும் அந்த கட்சியில் பங்கெடுத்து அதுக்கு அவரும் துணை போன மாதிரி அடுத்து வந்து ஒரே மேடையில் அதே ஸ்டாலின் அதே இது எல்லாம் பண்ணுறது, திமுகவுக்கு எதிராக ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல்ஸ் 2 எல்லாம் போட்டுட்டு கடைசியில் அதே மேடையில் இருக்கும்போது அப்போ அதெல்லாம் யோசித்து தான் அவர் தனியாக போகிறேன்னு முடிவு பண்ணியிருப்பார். இதை சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ சரி ஓகே. ஏன்னா கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு இவரால் அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. மற்ற தலைவர்களால் முடியும், அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் வந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாலும் சரி, கவுன்சிலர் வச்சு எலெக்ஷன் வந்தாலும் சரி, இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, எங்கேயாவது லைன்ஸ் கிளப்பில் தேர்தல் நடந்தால் இல்லை போட்டியிடணும்னு மட்டும்தான் அவங்களுக்கு எண்ணம் பல தலைவர்களுக்கு தமிழகத்தில். அதனால் அவங்க நின்றுட்டு போவாங்க. இன்னமும் திருந்தலை பாருங்களா தமிழகத்தில். இந்த அளவுக்கு ஒரு பாஜக, அதாவது பாஜக விட்டு வெளியே போனார் அண்ணாமலை. ஒரு சின்ன புள்ளி வரதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே போனார். வெளியே போய் கரெக்டாக இப்போ நம்ம வந்து 1:30 இருக்கும். இந்த டைம் வந்து மதியம் 1:30 இருக்கும். நேற்றைக்கு 12 மணிக்கு மேலே அவர் வந்து அந்த வீடியோவில் பேசினார், சேனல் சோசியல் மீடியா மூலமாக பேசினார். கரெக்டாக அரை மணி நேரம் 25 நிமிஷம் பேசினார். அப்போ ஒரு 12:30 எடுத்துடுங்க. இப்போ வந்து 1.5 மணி நேரம் 1:29 ஆச்சு கரெக்டாக சொன்னான். அப்போ ஆமாம் ஒரு 25 மணி நேரம் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த இதை ஓப்பன் பண்ணி இந்த அமைப்பில் நீங்கள்லாம் சேருங்கன்னு அவர் சொல்லி 1.5 மணி, அதாவது 25 மணி நேரம் ஆயிருக்கு. 13,37,834 பேர் இணைஞ்சிருக்காங்க இது வரைக்கும். 13,37,834 பேர் இப்போ இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 72 போயிட்டு 13,37,973 74 அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இது வந்து அவருக்கு மேலே இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா 13 லட்சத்தையும் மேலே போயிட்டு அப்போ 14 லட்சத்தை நெருங்குது. அடுத்த ஒரு புள்ளி வரும் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு தேவையான ஒரு புள்ளி வரும், அவசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு புள்ளி வரும். பாஜகவுக்கு வந்து கடந்த இந்த தேர்தலில் எவ்வளோ ஓட்டு கிடச்சுன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு சதவீதம் 2.97 சொல்கிறோம். ஆனால் ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 14,67,024. அண்ணாமலைக்கு உறுப்பினர் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க? 13 லட்சம், 14 லட்சத்தை வந்தாச்சு. 14 லட்சம் ஓட்டு தான் பிஜேபி வாங்கியிருக்கு. அந்த ஓட்டை அவர் வந்து இது ஓட்டுன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா நான் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டேன். எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்க பட்டன் செல் வச்சுருக்காங்க, அவங்களால இதில் சேரல, அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. எங்கள் சித்தி நான் சொன்னால் செய்வாங்க, அவங்களும் இது தெரியாது. இன்னொரு சித்தி அவங்களும் செய்வாங்க, ஆனால் அவங்க பட்டன் செல் தான் எல்லாரும் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இது நாலேஜே கிடையாது. அதே மாதிரி எங்கள் தங்கச்சி, இவங்க அக்கா, இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ நான் இதை வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஓட்டு ரேஷியோ எங்கே போகணும்னு பாருங்கள். இவங்க ஏதோ கேள்வி கொடுத்தா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அது அப்படி இல்லை. பெரிய ஒரு இதேமே தான் விஜய்னு எதிர்பார்த்து சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. ஆனால் அன்றைக்கி அண்ணாமலை கணிச்சிட்டார். விஜயனுடைய இதை அவ்வளவு குறைவாக எடை போடாதீர்கள்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக அவர் சொன்னது கரெக்டாக வந்து போச்சு. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்து அண்ணாமலை கூட ஒரு 4-5 பேர் போவாங்க, 2 மாதம் கத்திட்டு கிடப்பாங்கன்னு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அது கிரவுண்ட் லெவலில் வேறு மாதிரி இருக்குது சார். எல்லா இடமும் தலைவர்கள் இருப்பாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாஜகலேருந்து நிறைய மாவட்ட தலைவர்களாகட்டும், இளைஞர் தலைவர்களும், மகளிர் நிறைய பேர் வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பக்கம் போயிட்டார். ஸோ இந்த பொது தேர்தல் வரைக்கும் இவங்களெல்லாம் எப்படி கட்டி காப்பாற்றி மீட்டிங் வச்சு எப்படி அவங்களை கூட்டிகிட்டு போவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் ஏற்கனவே பாஜக மாநில தலைவராக இருந்தவர் தானே. ஒரு அரசியல் கட்சின்னு எடுங்க, பாஜகன்னு எடுக்க வேண்டாம், ஒரு அரசியல் கட்சியில் மாநில தலைவராக இருந்தவர். இன்டர்ன்ஷிப் ஏற்கனவே கேப்டன் கூட இருந்து பண்ணினவர். கேப்டன் அந்த 2007 9 அவர் இருந்து பண்ணவர். அவருக்கு அதனால் அரசியல் புரிதல் இருந்தனால தான் அரசியல் இது பண்ணணும். ஏற்கனவே அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகத்தில் வேலை பார்க்கும்போது வந்து அவருக்கே ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது தான் இது வந்து சிஸ்டம் சரியில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஆமாம். ஆனால் இதை வந்து பியாண்ட் த காக்கி தானே அந்த புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணாமலையுடைய ஆட்டோபயோகிராஃபி அது அதில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். நம்ம வந்து என்னதான் அதிகாரியாக இருந்தாலும் இந்த லெவலுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போது அந்த அதிகாரிகளுக்கு மேலே அந்த சட்டத்தை உருவாக்குற இடத்துல நம்ம அந்த சிஸ்டத்தில் அதை சரி பண்ணால் தான் இதெல்லாம் நடக்காமல் தவிர்க்க முடியும். இந்த கஞ்சா கடத்துறது, இந்த மாதிரி சின்ன வயசுலேயே குற்றவாளிகளாக இவங்க கொஞ்சம் போதைப் பொருளை அடிக்ட் ஆகிறது, இதெல்லாம் தவிர்த்தா தான் இந்த கற்பழிப்பு மாதிரியான குற்றங்கள் தவிர்க்கப்படும். தமிழ்நாட்டில் நம்ம பல தடவை இதே தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் அதை வச்சு தான் நானே சொல்லுவேன். நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் நடக்காமல் இருக்கணும், கற்பழிப்பு அது இது எதுவுமே நடக்காமல் இருக்கணும்னா முதல்ல டாஸ்மார்க்கும் இழுத்து மூடுங்க. அப்புறம் கஞ்சாவில் இருந்து இந்த மெத்தபெட்டமின் இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த போதைப் பொருட்கள் சிந்தட்டிக் ட்ரக்ஸில் இருந்து எதெல்லாம் வருதோ அதை அவ்வளோத்தையும் சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆகுங்க. அதை பயன்படுத்துகிறவங்க, அதை கடத்திட்டு போகிறவங்க எல்லாரும் கடுமையான தண்டனை கொடுங்க, வராது. நீங்கள் லாட்ரி மார்ட்டினுக்கு மருமானம் கூட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கள்ள லாட்ரி விற்றவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபைனான்ஸில் வந்து கட்சியை நடத்திக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு ஆட்சிக்கும் வந்துட்டு இதில் நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? எடுக்க முடியாது. இதைத்தான் அண்ணாமலையே அவர் சொல்கிறார். அது சொல்லியிருக்காரு, அந்த புக்கிலையும் சொல்லியிருக்காரு, அவரும் அதுதான் கொண்டு மீன் பண்ணி வருவார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் எது செய்யக்கூடாது, எது செய்யணும் எல்லாமே நல்லா தெரியும். இன்னொன்று அவர் சாதாரண நம்மளை மாதிரி ஆள் கிடையாது, ஒரு ஐபிஎஸ். அதனால் அவருக்கு அந்த அதுவும் எல்லா ஐபிஎஸ் மாதிரி இல்லை, அவர் வித்தியாசமாக இருக்கார். அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் அவருடைய இதை கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது. அது ஈஸியானது. அதுதான் ஒரு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்கிறார். இப்போ இல்லை இணைஞ்சிருக்கவங்கெல்லாம் யாரும் நினைக்கிறீங்க? கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது, கட்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. வி த லீடர்ஸ், நாம தான் தலைவர்கள். இப்போ நாமெல்லாம் தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து வச்சுருக்காரு. அப்போ சாதாரணமாக வைக்கல, இப்போ இல்லை, எப்போவும் அது ஆரம்பிக்கப்பட்டது, 2020 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அவர் பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சிட்டார். வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த ஃபவுண்டேஷன் அதில் எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் அவர் பண்ணிட்டார். ஆனால் இவர் நேற்றுக்கு அறிவிக்க முன்னாடி அதில் 16,000 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 14 லட்சத்துக்கு வந்துட்டாங்க ஒரே ஒரு நாளைக்கு உள்ளால. அப்போ இவங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்கணும்னு சொல்கிறார். அதுக்கு தான் வந்து அப்துல் கலாம் பேரில், ஏபிஜே அப்துல் கலாம் பேரில் ஒரு பயிற்சி இது நடத்தணும்னு சொல்கிறார். அந்த பயிற்சியில் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறார். அது எந்த மாதிரி கொடுக்க போகிறாரு, யார் மூலமாக கொடுக்க, அதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்காது. இதில் பயிற்சி கொடுத்தவங்கள தான் உள்ளாட்சி தேர்தலில் நிப்பாட்ட போகிறார். அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதில் கொண்டு வருவார், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இதைத்தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது. நீனே குடிகாரன் நடந்துட்டு நீ அங்கே போய் உபதேசம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. நீனே பார் நடத்திட்டு இங்கே வந்து நாங்கள் சாராயத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு நடத்த போகிறோன்னு சொன்னால் கேள்வி குத்தாயிரும். அப்போ நீ முதல் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், காசுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அவர் உறுதியாக இருக்கார். அதனால் தெளிவாக அந்த பாதையில் அவர் போவார். இதெல்லாம் அவர் கரெக்டாக கைட் பண்ணுவார். எல்லாரும் கரெக்டாக வந்துடுவாங்க. நீங்கள் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நின்றுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று அவர் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக இருக்கும்போது அவர் தான் அதுக்கு பவரே அவர் தான் இருக்குது, அவர் கையில் தான் இருக்கும். அவருக்கு மேலே இன்னொரு பவர் கிடையாது. அங்கே ஒரு பைபாஸ் பண்ணி இந்த பின்வாசல் வழியே போய் அங்கே ஒரு லாபியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. டெல்லியிலே போய் பண்ணிட்டு இருந்தது இவர் நேரடியாக இவரே பண்ணுறதுனால அவருக்கு ஒன்று ஒத்து நிற்பாங்க, இல்லைன்னா வெளியே போவாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும். அப்போ கண்டிப்பாக அவர் வந்து அதெல்லாம் அவ்வளோ போலீஸுக்காரங்களை வச்சு மேய்ச்சிட்டு நடந்தவருக்கு இந்த அரசியல்வாதிகளை வந்து இவங்க இன்னொன்று அவரை நம்பி வரக்கூடியவங்களாம் நேர்மையான ஆட்களாக தான் வராங்க. ஒரு அதிகாரம் கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், இங்கே போய் நம்ம வந்து இதை வச்சு ஒரு கமிஷன் வாங்கலாம், கட்டிங் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க அங்கே வரல. பிஜேபிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இது மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்லாம் அது நிறைய நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அங்கே அவரை நம்பி வரக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணத்தில் வரமாட்டாங்க. இங்கே வந்து சம்பாதிக்கணும், அரசியலை வச்சு நம்ம சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் க்ளீன் கேண்டாக தான் நடக்கும் கண்டிப்பாக. எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஓட்டுக்கு நோட்டுங்கிற கான்செப்ட்லாம் அவர்கிட்ட இருக்காது.
பண்ணவே மாட்டார் அவர். அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து நம்ம வெற்றி பெற வேண்டாம், மக்களுக்கு சேவை செய்வோம், ஓட்டு போட்ட போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற முடிவில் தான் அவர் கோயம்புத்தூரில் இல்லைன்னா அவரே வெற்றி பெற்றுப்பாரு. கரெக்டு சார். அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் தான் வருவார். இப்போ பாஜகவினருக்காகட்டும், உங்களை மாதிரி அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸாக ஆகட்டும், இப்போ மோடியையும் விட முடியாது, அண்ணாமலையும் விட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை 2 பேருமே கிளாஷ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? மோடி பக்கமா அண்ணாமலை பக்கமா? இல்லை, அது வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வராது. நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மோடி, தமிழகத்துக்கு அண்ணாமலை, அவ்வளோதான். இப்படிதான் சார் எல்லாமே சொல்றீங்க. பட் இருந்தாலுமே இங்க தனி கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜக எதிர்த்து பண்ணி தான் ஆகணும். 2 பேரும் எதிர நின்று இவர் அவரை விமர்சனம் பண்ணி அவருக்கு கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் அநேகமா என்ன பொறுத்த வரைக்கும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் இவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு எதிராக அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்னு சொல்லிட்டு போயிருவார். எப்படி விஜய் சொன்னாரோ அதை மாதிரி சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு எங்களுடைய இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் தான் சொன்னாரு. ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அதை நோக்கி தான் வந்தாங்க. அது மாதிரி இவரும் வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நம்முடைய நோக்கம் வந்து இது இல்லை, பாராளுமன்ற தேர்தல் இல்லை, அடுத்த சட்டமன்ற தேர்தல்னு சொல்லுவாங்க, அக்செப்டட், எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அதில் எம்பிஐக்கு இவர் என்ன பண்ணவர், பிரதமராக போகிறாரா? இல்லை. யாரை சொல்லி ஓட்டு கேட்பார்? பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் கேட்க போகிறீங்களா? இல்லை. அப்போ அது வந்து அவருக்கு இடைஞ்சல் வரும். இதெல்லாம் அவங்க ஏற்கனவே பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பேசாட்டாலும் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு அவர் அப்பா மாதிரி ஸ்தானத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடியை வச்சு அண்ணாமலை பார்க்குறாரு. அதனால் அவருக்கு முரண்பட்டெல்லாம் போக மாட்டார். அவரும் நல்லாட்சி தான் கொடுக்குறாரு. அது அவர் வாயிலாலும் சொல்லிருக்காரு, நானும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க, எல்லாரும் தான் சொல்லுவோம். இந்த திராவிடியா மாடலுக்கு குஞ்சுகள் வேணால் வந்து இல்லை மோடி வந்து நாட்டை வித்துட்டாருன்னு சொல்லிட்டு அலையும், அவ்வளோதான். அது வழக்கமாக சொல்கிறது தானே. உலகத்தில் வெளிநாடுகளில் அரபு நாட்டில் வேலை பார்க்குற ஆளாக இருந்த அந்த முஸ்லீமாவே எடுத்துடுங்க, அவன் வந்து மோடிக்கு எதிராகவே திட்டிட்டு கிடக்கிட்டு கடைசியில் அங்கே போய் நின்றுட்டு சொல்லும்போது மோடி வந்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு மரியாதை, இந்திய பாஸ்போர்ட்டுக்கே மரியாதை வந்திருக்குன்னு அவன் தானே சொல்கிறான். பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை விட இந்திய பாஸ்போர்ட்டுக்கு தான் மரியாதை அரபு நாடுகளிலே. அப்புறம் அமெரிக்காவில் மட்டும் சொல்ல வேணும். அப்போ உலகம் முழுக்க இந்தியாங்கிற ஒரு நாடு, இங்கே ஒரு பெருமையான ஒரு நாடாக வந்ததே திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு. அதுவும் சமீபத்தில் தான் ரொம்ப அதிகமாக மதிக்கப்படுது. இதெல்லாம் தெரியுது. அதை வந்து யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக வராது. ஆனால் ஏதாவது ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு வார்த்தை கரெக்டாக சொல்லியிருக்கார், பெருமை மிகு தமிழகம், பெருமை மிகு இந்தியா. இதான் அவர் வந்து கோடிட்டு காட்டியிருக்காரு. அப்போ தேசியத்தின் பக்கமும் நிற்போம், தமிழ் பக்கமும் நாங்கள் நிற்போம், தெய்வத்தின் பக்கமும் நிற்போம் நாங்கள். அப்போ நம்ம இந்து மதத்தை இழிவுபடுத்த போகிறதில்ல, அவர் இழிவுபடுத்த மாட்டார், அது அவருக்கு தேவையும் இல்லை. நாட்டுக்கு எதிராகவும் அவர் செயல்பட மாட்டார். இந்தியாங்கிற உணர்வோடு தான் அவருடைய அஜெண்டா எல்லாமே இருக்க போகுது. அவருடைய கொள்கைகளை வகுக்க போகிறோம், அதுக்குள்ளே தான் நிற்கும். அது தமிழனுடைய நலன், தமிழகத்தினுடைய நலன்லையும் போட்ட விடாமல் உண்மையிலேயே தமிழனுடைய நலனை கட்டி காப்பதில் அதில் நிற்பாருங்கிறதுல எந்த முரண்பாடும் இல்லை. அதை வச்சு அதிலிருந்து முரண்பட்டு போனார்னா நம்ம அந்த நேரத்தில் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். சரி, அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகிட்டு இருக்குதுன்னா மேயர் பிரியாவோட புரோட்டோகால். அதாவது ஸ்கூல் திறப்பு விழாவில் வந்து அந்த சர்ச்சை ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. ஓகேங்களா, இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, அதாவது எனக்கு அந்த புரோட்டோகால் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. புரோட்டோகால் மேயர், சரி, மேயர் யார்? மக்கள் பிரதிநிதி, கரெக்டு தானே? புரோட்டோகால் படி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி யார்? எம்எல்ஏ தானே அந்த இடத்துல நின்னவங்க, எம்எல்ஏ தானே. அப்போ உங்களுக்கு பிறகு எம்எல்ஏ தானே நிற்கணும். சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்த வேண்டாம். ஒரு குத்து விளக்கில் 4-5 இது இருக்குல்ல, சொன்ன மாதிரி சார் 4 கேண்டில் வச்சு ஆளுக்கு ஒன்று நீங்கள் ஏற்றிட்டு போகலாம். இல்லை நீங்கள் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்து அப்படி கொடுத்துட்டு போகலாம். இதில் என்ன தப்பு இருக்க போகுது? அதில் ஒன்றும் இல்லையே. இவங்களுக்கு பிறகு இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், நம்ம நீங்களே வந்து கிடையாது, அது அதிகாரின்னு எடுங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அதுக்கு அடுத்து அந்த சேர்மன், இல்லைன்னா அதுக்கு அடுத்து உள்ள பொறுப்பாக என்ஜினியர், அவர் நீங்கள் கொண்டு போங்க. அது ஐஏஎஸ் ஆஃபீஸ் அந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கமிஷனர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் கொண்டு போங்க, அது வேறு. இல்லை அப்படின்னா நீங்கள் மக்கள் பிரதிநிதி புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. இவங்க வந்து புரோட்டோக்கால் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். ஃப்ரீயாகவே வந்து மேயருக்கு தகுதி இல்லாத ஒரு அம்மா, சட்ட ரீதியாகவே. அது வந்து தனி தொகுதியிலே, அது வந்து பட்டியல் இனத்துக்கு ஒதுக்கப்பட்டது சென்னை மாநகர மேயர் பதவி. பட்டியல் இனமே கிடையாது இந்த அம்மா. இவை தாத்தா காலத்துலேருந்து கிறிஸ்டின், ஊரே ஏமாத்துறது தானே, கேலி கூத்து தானே, இது அசிங்கமான ஒரு வேலை தானே. இது சட்டத்தை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறாங்க, உதாசீனம். திமுக இந்த வேலையை தான், விடுதலை சிறுத்தைகளும் அதே வேலையை தான் பார்த்துட்டு கிடக்கு. கிறிஸ்டினா மதம் மாதிரி போங்க, தப்பு கிடையாது, உங்கள் சௌரியம், நீங்கள் போயிட்டு போங்க. ஆனால் அங்கே போய் நின்றுட்டு நான் இந்துன்னு சொல்லிட்டு இந்து ஆதி திராவிடன்னு போலீஸ் சான்றிதழ் எவ்வளோ பெரிய போர்ட்டுண்டி வேலை. அதுவும் இந்த மேயர் மாதிரியான பதவியில் இருக்கக்கூடியவங்க, இந்த வன்னியரசு, இந்த ஆளெல்லாம் வந்து கிறிஸ்தவர். அவர் அமைச்சராக உட்கார்ந்துருக்காரு, அதுக்கு ஒரு முதலமைச்சரும் ஒத்துக்கிறாரு, ஏன்னா அவரும் கிறிஸ்தவர். இல்லை, எனக்கு எதுவும் புரியலை. எனக்கு இன்னும் யோசிச்சு தான் பார்க்குறேன். ஆனால் அம்பேத்கர்னு இவங்க தான் சொல்கிறாங்க.
நீங்க அம்பேத்கருக்கு சிலைக்கு மாலை போடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளெல்லாம் தடுக்கவும் செய்றாங்க. மற்ற ஜாதிக்காரங்களே நீங்க அம்பேத்கர் எது எங்களுக்கு குத்தகை பட்டத்துக்கு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அவங்க தான் போய் நிக்கிறாங்க. சிலையை சுத்தி நின்றுட்டு அவருக்கு பிறந்த நாளைக்கு மாலை கூட போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய சட்டம் தானே இது சொல்லுது. பட்டியல் இனம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாலே இந்துக்களுக்கான உரிமைப்பட்டது தானே அது. இந்துக்கள் மட்டும்தான் அந்த பட்டியல் இனத்துக்கான உரிமையை கொண்டாட முடியும். இந்துக்களுக்கான உரிமை அது. நீ மாதிரி கிறிஸ்தவரால முஸ்லீமே போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த பிசி பெறுவீங்க. எஸ்சிக்குள்ளே வரமாட்டீங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறது தான் பட்டியல் இனம். அந்த பட்டியல் இனத்துல இருந்து பிசிக்கு வந்துருவீங்களே. அப்புறம் அந்த பட்டியலை விட்டே வெளியேறிட்டீங்க. அப்புறம் வெளியேறின பிறகு வந்து கேள்வி கொடுத்தாரு. அதாவது இந்துன்னு சர்டிஃபிகேட் மட்டும் நாங்கள் இந்து ஆதி திராவிடன்னு வச்சுருப்போம். ஆனால் அது எதுக்குன்னா இப்போ தேர்தலில் போட்டி எடுக்க மட்டும் காணிச்சிக்குவோம். அப்புறம் என் பிள்ளைய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட்டில் ஏதாவது நீட்டு எழுதுறதுக்கு அந்த மாதிரி இடஒதுக்கீடை பயன்படுத்துகிற இடத்துல வச்சுருவோம். வேலை வாய்ப்பில் பயன்படுத்திடுவோம். வேலை பதவி உயர்வுக்கு பயன்படுத்திக்குவோம். அதுக்கு மட்டும் நாங்கள் இந்து ஆதி திராவிடன்னு வச்சுருப்போம். மற்ற இடத்துல எல்லாம் நாங்கள் கிறிஸ்தவர், பெருமை மிகு கிறிஸ்தவர், ப்ரௌடு கிறிஸ்டின்னு வாழ்ந்துட்டு இருப்போம். இது என்ன கேள்வி கூத்து? பிரியாவும் அதில் ஒரு ஆள். இதெல்லாம் பெரிய பெரிய அசிங்கமான வேலை. இது தப்பா, பெரிய தப்பு. இது இன்னும் ஒரு இந்துக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை தட்டி பறிப்பது. இந்து தானே, அந்த இடம் இந்துக்கு தானே கொடுத்துருக்கு. அம்பேத்கர் சட்டப்படி அது இந்துக்கு தானே கொடுக்கணும். இந்த அம்மா வந்து புரோட்டோக்காலை பற்றி பேசிட்டு இருக்கு. இதே தான் இந்த வன்னி அரசும் இதே கதை தான். அவங்க வந்து எல்லாம் அந்த பண்ணுறது அவ்வளோ அயோக்கியத்தனம். இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது எல்லாம் பண்ணுறது. ஏன் பண்ணுறாங்க? அவங்களே இந்து மதம் கிடையாது. மதம் மாதிரி போயிட்டீங்க. அந்த மதத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதுக்காக விசுவாசமாக இருக்கீங்க. அப்போ யாருக்கு தான் நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்க? அதனால் வந்து இந்த அம்மா வந்து செய்கிறது எல்லாமே, அவங்க செய்கிறது எல்லாமே புரோட்டோக்கால் படி தான். வந்து எல்லா அமைச்சர்களையும் கூட்டிகிட்டு அந்த கட்சிக்காரங்களாம் கூட்டிகிட்டு அலைஞ்சாங்களா? பகுதி செயலாளரை வர வச்சு அடுத்து விளக்கேற்றினாங்களா? அது என்ன கணக்கு? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அந்த கட்டணம் வந்து ஏதோ உருது பள்ளிக்கு விட இதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் தான் இவங்க தரப்பு விழாவில் தான் இந்த பஞ்சாயத்து வந்தது. இருமொழி கொள்கை தானே தமிழ்நாட்டில் இருக்குது. உருது வந்து 3வது மொழியா இல்லைன்னா அது 2வது மொழி லிஸ்ட்டில் வருது? எனக்கு புரியலை. உருதுன்னு சொல்கிறீங்க. உருது வந்து 3வது மொழியா இல்லை 2வது மொழியா? தமிழ் ஆங்கிலம் 2 தான் எங்களுடைய மொழிக் கொள்கை. இதுதான் அண்ணாதுரை காலத்தில் இருந்து நாங்கள் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போகிறீங்க. சரி போங்க, சந்தோஷம். 3வது மொழியை நாங்கள் அனுமதி பார்க்க மாட்டோம். இது மொழி கொள்கை தான். உருது அரசாங்கத்திலேருந்தே பணத்தை கொடுத்து அரசாங்கத்திலேருந்தே அதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பில்டிங் கட்டி கொடுக்குறீங்க. இது அரசாங்கத்திலேருந்தே வாத்தியாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு சம்பளமும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஆனால் இருமொழி கொள்கைன்னு சொல்கிறீங்க. ஹிந்தி வந்தால் மட்டும்தான் அந்த 3வது மொழியாக வருமோ? இப்போ உருது இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ அது வந்து இருமொழி கொள்கையில் இருக்காது. 3வது மொழி கொள்கைங்கிற மாதிரி வராது. அது இருமொழி கொள்கைக்கு உள்ளே வந்துடும். அதாவது எப்படின்னா மதசார்பற்ற கட்சின்னு சொல்ல வேண்டியது முஸ்லீம் லீக்கே கூட வச்சுருப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கோ இருதயராஜ்யே கூட வச்சுருப்பாங்க. திமுக கூட்டணியிலே வச்சுருப்பாங்க. அவர் கிறிஸ்தவர் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இயக்கம் வச்சுருப்பாரு. அவரை கொண்டு போய் கூட வச்சுருப்பீங்க. ஆனால் அவர் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் பாடுபடுவார். ஆனால் வந்து அவர் வந்து மதசார்பற்றவர்னு சொல்லுவார். அதே மாதிரி திருமாவளவன் ஜாதிய கட்சிகள்னு சொல்லிட்டு பாமக மற்ற கட்சிகள்லாம் சொல்லிட்டு இவர். ஆனால் இவர் என்ன கட்சிக்கு வச்சிருக்காரு? இன்னும் சொல்ல போனால் அந்த குறிப்பாக அந்த எஸ்சிகேன்னு சொல்லக்கூட பட்டியல் இனத்துக்குன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது கூட வர அது வியாபாரம் ஆகலை. பறையர் சமுதாயத்துக்கு உள்ளே தான் நிற்கிது. வச்சுக்கிட்டு ஏதோ அம்பேத்கர் வந்து பறையர் மாதிரி சிலையை கொண்டு வச்சுட்டு ஏமாற்றிட்டு கிடக்கிறாரு அவர். ஆனால் அவரும் ஜாதியை வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து மற்றவங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் தெரியுமா? இவர் வாங்கின மொத்தம் ஓட்டை நீ எண்ணி பார்த்தீங்க 1% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. 5 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. மக்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் தான் வாங்கியிருக்காரு. இவர் அண்ணாமலை ஒரு நாளைக்குள்ளே அவருடைய அந்த இதுக்கு ஆக்டிவ் உறுப்பினர், அது இன்னொன்று சொன்னால் வாலண்டியர்ஸ் தான். வாலண்டியர்ஸுங்கிற எண்ணிக்கையிலே 14 லட்சத்தை தொட்டுட்டார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 14 லட்சத்தை நெருங்கி அவர் போயிட்டு இருக்காரு. இவ்வளோதான் வித்தியாசம். இவங்க வந்து நாங்கள் இவ்வளோ வருஷமாக நம்ம எப்படி சார் அப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ அவங்க தொகுதி நிற்கிறாங்கன்னா 234 தொகுதியில் நிற்கிறது இல்லையே, கொஞ்சம் தொகுதியில் தான் நிற்க போகிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு வந்தது எல்லாமே வந்து ஆளோர் தமிழ்நாடு. எல்லா தொகுதியிலும் நிற்கலையா? உங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல, எல்லா தொகுதியிலும் நிற்க வேண்டியதுன்னு ஏன் நிற்கல? அண்ணாமலை வந்து 22 தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். அப்போ ஒரு தொகுதிக்கு வந்து 6, அப்போ 22 கிட்டத்தட்ட 120 133 32 எம்எல்ஏக்களுடைய தொகுதி அதுக்குள்ளால அடங்குது. அதுக்கு பிறகு வந்த பாஜகவும் 132 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன் போட்டிடல? அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லையா? இல்லைன்னா அந்த அன்னைக்கு இருந்த பிஜேபி இன்னைக்கு தேஞ்சி கரைஞ்சி கீழே வந்துட்டா என்ன காரணம்? அதே மாதிரி திருமாவளவன் நிற்க சொல்லுங்க. 234 தொகுதியில் நின்று அப்போ ஓட்டு சதவீதம் நிறைய கிடைக்கும்ல, நிறைய ஓட்டு கிடைக்கும்ல, நிற்க சொல்லுங்க அவரை. இந்த அரித்மெட்டிக் இந்த கால்குலேஷன் எல்லாமே திமுக ஓட்டு உங்களுக்கு வருது, உங்கள் ஓட்டு அவங்களுக்கு. நீங்கள் கம்மியாக நிற்கிறீங்கன்னா உங்கள் கெப்பாசிட்டி இவ்வளவு தான். அதனால உங்களுக்கு கம்மியான 8 இடத்துல நீங்கள் உங்களை நிறுத்துகிறோம். அது வந்து உங்களுக்கு அதை விட பெரிய அளவில் உங்களுக்கு வரும்னா அது மற்ற இந்த கூட்டணி கால்குலேஷன் அப்படி தானே பண்ண முடியும், அப்படி தானே இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்ந்து பண்ணுவோம். அதில் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் பர்சன்டேஜ்னு எடுக்கும்போது இதை தான் நம்ம எடுப்போம். அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 5,48,48 ஓட்டு ஏதோ உண்டு.
5 லட்சம் பேர் தான் உங்களை ஆதரிச்சிருக்காங்க அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. ஆனால் அண்ணாமலை ஒன்றும் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வெளியே தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து அதில் பங்கெடுக்க முடியாது தெரியுங்களா? தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும். 18 வயசுக்கு கீழே இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடும். அது 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டானதாக இருக்கும். அப்படி தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி உள்ளே போட்டால் தான் அது ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா அதுவும் வராது. ஜிமெயில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அதுக்காக ஜிமெயிலில் இமெயில் அட்ரஸ் ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் கரெக்டானதை உள்ளே கொடுக்க வேண்டியது இருக்கும். வெளிநாட்டு தொலைபேசி என்ன உள்ளே கொடுத்தீங்கனாலே அது ஓடிபியும் வராது, ஒன்றும் வராது, அதுக்கு அங்கேயே பிளாக் ஆகி போயிடும். அது அப்போ இது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்குள்ளே இவ்வளோ வந்துருக்கு. அதுலேயும் நான் இப்போ ஏற்கனவே முதலாவது சொன்ன மாதிரி தான். அதுலேயும் என்ன மாதிரி நீங்கள் பண்ணீங்களோ என்ன தெரியல, பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை மாதிரி உள்ள ஆள் 4-5 உள்ளவங்க அதில் ஒன்று சேர்ந்துருப்போம். ஆனால் மற்றவங்க நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க இவங்க எல்லாம் நம்ம சொன்னால் கேட்பாங்க. ஆனால் அவங்க இப்போ இன்னும் சேரலை. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்னும் 50-60 லட்சத்துக்குள்ள போய் நிற்க மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போவே நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு இன்னும் 2-3 நாள் கழிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு நல்ல லீவ் நாள் பாருங்கள். மிச்ச மீதி உள்ளவங்களாம் சேரும்போது பாருங்கள் அதுக்கு தாராளமாக 20 லட்சத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். இதை நிலவரம். அதனால் இதில் கம்யூனிஸ்ட் வாங்கின ஓட்டும் கீழே தான். எல்லாம் 3 லட்சம் 2 லட்சம், ஒரு கம்யூனிஸ்ட் 2 லட்சம், ஒரு கம்யூனிஸ்ட் 3 லட்சம், 2.25 லட்சம் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் 3 லட்சத்துக்கு கீழே தான் ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இவ்வளோதான் லட்சணம் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க வந்து அண்ணாமலையை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஊரை ஏமாற்றிட்டு அழியுது கோஷ்டிகள். பயம் இருக்குது சார். அண்ணாமலைனால இவங்களுக்கெல்லாம் பெரிய பயம் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இப்போ மிக்க நன்றி. வணக்கம்.